வாக்மன். வணக்கம் ஃபோக்ஸ், வெல்கம் டு வாக்மங்க் 1891. இன்றைக்கி பேச போகிற டாபிக் வந்துட்டு ஒரு ரிக்வெஸ்டட் டாபிக் தான். இந்த பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடாக வந்துட்டு நிறையா பேர் சில ரிக்வெஸ்ட் வச்சுருந்தாங்க. அவங்களுக்கு பிடிச்ச புக்ஸை வந்து சார்ட் அவுட் பண்ணி சொல்லுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள், புக்கு ரெக்கமெண்டேஷன் சார்ந்து ஒரு பாட்காஸ்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அது பண்ணோன்னா கொஞ்சம் ஒர்க் இருக்குது, ஏன்னா நிறைய ஐடியாஸ் இருக்குது அதை பற்றி. ஸோ புக் சஜஷன், மூவி சஜஷனுங்கிறது வந்துட்டு பெருசாக வந்துட்டு நான் பண்ண மாட்டேன். பட்டு கேட்டதுனால அதை பண்ணுன்றதுக்கு ஐ எம் ஜஸ்ட் ஒர்க்கிங் ஆன் இட். அதை சீக்கிரம் பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவும் இருக்குது. ஸோ வெகு விரைவில் அதை பற்றி நம்ம ஃப்யூச்சரில் சில பாட்காஸ்ட் போடுவோம். பட் இந்த பர்டிகுலர் பாட்காஸ்ட் வந்து ஒரு அண்டர்லைனிங் கொஸ்டினில் வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. வாட் புக் சேஞ்ச் யுவர் பர்செப்ஷன் அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. ஸோ ஒரு கேள்வியாகவே ஒரு நண்பர் ஒருத்தர் கேட்டிருந்தார். 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. அதை வந்து அதை பற்றி பேசலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பாட்காஸ்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம வந்துட்டு நம்மளுடைய சிந்தனை ஓட்டத்தை வந்துட்டு ஏதோ ஒரு விஷயம் வந்து மாற்றும் ஒரு கட்டத்தில். அதை நீங்கள் யூ கேன் கால் இட் அஸ் அ மெச்சூரிட்டி ஆர் யூ கேன் கால் இட் அஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன், எது வேணால் வச்சுக்கலாம். ஒரு புத்தகமோ, ஒரு படைப்போ, இல்லை ஒரு மனிதரோ வந்து உங்களை நீங்கள் மீட் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு அது வரைக்கும் நீங்கள் உலகத்தை பார்த்த ஒரு பார்வையும், அதுக்கப்புறம் நீங்கள் உலகத்தை பார்க்குற பார்வையும் கம்ப்ளீட்டாக மாறும். ஸோ அந்த 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 பர்ட்டிகுலர் மொமெண்ட் தான் உங்களுடைய பிக் பேங்னு நான் சொல்லுவேன். என் ஃப்ரெண்ட்ஸை கேட்டாங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுறேன், அதான்டா உங்களோட பிக் பேங் மொமெண்ட் அப்படின்னு. ஸோ ஏதோ ஒரு விஷயம் வந்து உங்களை வந்து கம்ப்ளீட்டாக வந்துட்டு மாற்றும். அது நீங்கள் எந்த இதுவாக வேணால் இருக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பயங்கரமான ஒரு என்ன சொல்கிறது, லெஃப்ட் லீனிங் பர்சனாக இருந்து திடீர்னு ஒரு விஷயம் நடந்து உங்களை ரைட் லீனிங்காக மாற்றுறதா இருக்கலாம். இல்லை நீங்கள் ரைட் லீனிங்காக இருந்து லெஃப்ட் லீனிங்காக மாற்றுறதா இருக்கலாம். இல்லை நியூட்ரலாக இருந்து வேற ஒரு நிலைமைக்கு போகிறதா இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று ஒரு கம்ப்ளீட்டாக உங்களை அப்படியே ஒரு உங்களுக்கே நீங்களே உருவாக்கிட்ட ஒரு ரெவலேஷன் மாதிரி வந்து மாற்றக்கூடிய நிகழ்வு வந்துட்டு மனுஷனுக்கு ஒரு தடவை நடக்கும் வாழ்க்கையில். அதை நடத்துகிற காரணிகள் வந்து பல இருக்குது. அதை முக்கியமாக பார்க்கப்படுறது புத்தகங்கள். புக் ரீடிங் ஹேபிட் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு ஒரு முக்கியமான பண்பு தான். அது வந்து எல்லாரும் சொல்கிற ஒரு டெம்ப்ளேட் டயலாக் தான். புக்ஸ்னால் படிங்க, புக்கு படிங்க, புக்கு படிங்க, புக்கு படிங்க சொல்கிறது வந்து ஒரு டெம்ப்ளேட் டயலாக் ஃபார் யூ ஆல். அதை நான் சொன்னாலும் டெம்ப்ளேட் மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, புக் ரீடிங்கிறது வந்துட்டு உங்களை நீங்கள் வந்து அறிவு வளர்த்துக்கிறதுக்கு, அப்புறமேட்டு உங்களுடைய என்ன சொல்கிறது, சமுதாய பார்வை வந்து என்ன சொல்கிறது, பெருசாக்கிக்கிறதுக்கு, அதெல்லாம் தாண்டி ஒரு கம்பேனியன்ஷிப் வந்து உங்களுக்கு வந்து பில்ட் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்குள்ளேயே பில்ட் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, புக் ரீடிங் வந்து ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்டாக இருக்கும். நான் அடிக்கடி சொல்கிற இதுதான் விஷயம். நீங்கள் வந்துட்டு ஒரு புக் கூட வந்து நீங்கள் எவ்வளோ டெபேட் வேணால் பண்ணலாம். ஆனால் அந்த புக்கு வந்து கடைசி ஜெயிச்சிட்டே தான் இருக்கும். அதோட பெர்ஸ்பெக்டிவ். ஏன்னா ஒரு 100 பக்கத்துக்கு ஒரு புக்கு எழுதியிருக்கு. அந்த 100 பக்கத்தில் நீங்கள் படிக்கிறீங்க, இன்ட்ரெஸ்டிங்கான புக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி தான் இருக்கும் உண்மையாலுமே. மொதல் பக்கத்தில் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க, 30வது பக்கத்தில் வந்து புக்கு ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்லுவாங்க. அது உங்களுக்கு ஒத்துக்க போகாமல் இருக்கும், சண்டை போடுவீங்க. ஆனால் 100th பேஜில் வந்து அந்த எண்டிங் வந்து அவ்வளோதான். அந்த புக்கை வந்து அந்த எண்டிங்கை மாற்றிக்காது. நடுவில் நம்ம எவ்வளவோ டிபேட் பண்ணாலும், எவ்வளவோ சண்டை போட்டாலும் புக்கு கூட அதோட முடிவு வந்து ஆல்ரெடி எழுதப்பட்டது. ஸோ அதை வந்து அது மாற்றிக்காது. ஸோ இட்ஸ் அ கான்ஸ்டன்ட். அதையும் தெரிஞ்சு நம்ம வந்து என்கேஜ் பண்ணிப்போம். அதில் இருக்கிற சில கருத்துக்கள் நம்ம உடன்படாமல் போகலாம். ஆனால் புக்கை வந்து நம்ம படித்து முடிப்போம். அது வந்து இருந்தாலுமே வந்துட்டு நம்ம வேறு வழி கிடையாதுங்கிற மாதிரி அதை ஃபாலோ பண்ணுவோம். ஸோ அதனால் வந்துட்டு அ புக் வென் நெவர் டிபேட்ஸ் வித் யூ, பட் இட் ஷோஸ் யூ வே அப்படிங்கிற மாதிரி தான் வந்து நான் பார்க்குறது. ஸோ புக் ரீடிங் வந்து நல்ல ஒரு ஹேபிட். பர்சனலாக வந்து எனக்கு புக் ரீடிங் ஹேபிட்டுங்கிறது எப்போ வந்து உருவாச்சு அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் கொடுத்துட்டு எந்த புக்கை பற்றி நான் பேச போகிறேன்னு பின்னாடி சொன்னால் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து எங்கேஜிங்காக இருக்கும் நினைக்கிறேன் நான். எனக்கு வந்துட்டு புக் ரீடிங்கிறது வந்துட்டு 5th ஸ்டாண்டர்ட் 6th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வந்துட்டு இந்த டெல்மி ஹவ் புக்ஸ் எத்தனை பேருக்கு தெரியும் தெரியல. டெல்மி ஹவ்னு ஒரு புத்தகம் இருக்குது. இப்போ வந்துட்டு இப்போ ரூ. 20 வாங்குறதில்ல. அப்போ நான் வாங்குற காலத்தில் ₹10 ஆரம்பிக்கும். மாதம் ஒரு எடிஷன் போடுவாங்க. ஒரு மாதம் அந்த எடிஷனில் வந்துட்டு முழுக்க வந்துட்டு ஒரு மாதம் ஃபுல்லாக பேர்ட்ஸ், உலகத்தில் இருக்கிற பறவைகளை பற்றி போடுவாங்க. அப்புறம் வந்து யாருக்காச்சும் வந்து டெல்மி ஹவ்ங்கிறது டெல்மி ஒய்ங்கிற புக்கு. டெல்மி ஒய்ங்கிற புத்தகத்தை வந்து நான் ரொம்ப நாள் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் வரைக்குமே படிச்சுட்டு இருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறமேட்டுக்கு அப்புறம் தான் டின்டின் என்னோட ஃபேவரட் எப்போவுமே படிச்சுட்டு இருந்தேன். பட் புக் ரீடிங்னு உட்காந்து புக்குக்காக ஸ்பெண்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து 8th ஸ்டாண்டர்ட் 9th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது எனக்கு வந்துட்டு ஐஐடி பாம்பே வந்துட்டு போகிற ஒரு சான்ஸ் கிடச்சிது. ஒரு இதுக்காக போகும்போது அங்கே ஒரு தெரிஞ்ச ஒரு ஃப்ரெண்டு, எங்கள் அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து ஒரு புக்கை ப்ரெசென்ட் பண்ணுறாரு. அந்த புக்கோட பேர் வந்து யூ கேன் வின் பை ஷிவ். ஸோ அவர் எழுதுகிற புத்தகத்தை வந்து கிஃப்ட் பண்ணுறாங்க, வாங்குகிறேன். அதான் நான் முதல்ல கையில் வாங்குகிற ஒரு
என் படிப்புக்கும் என்னோட என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டரும் சம்மந்தமே இல்லாத ஒரு ரேண்டம் புக். ஸோ அந்த புக்கு தான் என் லைஃப்பை மாற்றின புக்காங்கிறீங்க கிடையாது. ஸோ அந்த புக்கு தான் என்னோட புக் ரீடிங்க்கு வந்துட்டு விதை போட்ட புக்கு. அந்த புக்கு நான் படித்து முடிச்சதுக்கப்புறமேட்டுக்கு மோட்டிவேஷன் புக்ஸ் மேலே வந்துட்டு எனக்கு இன்னி வரைக்கும் பெரிய ஈடுபாடு கிடையாது. அப்பப்போ படிக்கிறதுக்காக வச்சுருப்பேன் ஏதோ ஒன்று. ஸோ அந்த புக் வந்து படித்தோன்னே சரி புக் ரீடிங் ஒரு நல்ல ஹேபிட்டாக இருக்கே உட்காந்து. அது ஒரு எஸ்கேப் டூலாகவும் இருந்தது. வந்துட்டு உட்காந்து எப்போ பார்த்தாலும் கேம்ஸ் விளாண்டுட்டே இருக்கேன். அண்ணன் வீட்டில் கத்திட்டே இருப்பாங்க. இப்போ தான் வீடியோ கேம் கடைக்கு போகிறேன், வீடியோ விளாண்டுட்டு இருக்கேன். அப்போ நான் ப்ளே ஸ்டேஷன் 1 வேறு வச்சுருந்தேன். உட்காந்து எப்போ பார்த்தாலும் போட்டு அதையே விளாண்டுட்டே இருக்கான், அதையே விளாண்டுட்டே இருக்கான் அப்படின்னு கத்திட்டே இருந்தாங்க. அவங்கள்ட்டேருந்து எஸ்கேப் ஆகிறதுக்கும், ஏதோ பையன் இவனையும் என்கேஜ் பண்ணிக்கிறதுக்கும் இந்த புக் ரீடிங் வந்து எனக்கு பயன்படுது. ஸோ 8th ஸ்டாண்டர்டில் ஷேக்ஸ்பியரோட அந்த புத்தகத்தை வந்து வீக்கெண்ட் வேணால் படித்து முடிக்கிறேன். முடித்த உடனே ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை. சரி ஓகே அடுத்ததா புக்ஸ் படிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சில புத்தகங்கள்லாம் படிப்பாங்க. இப்போ இந்த இருக்கிற கிரைம் நாவல்ஸ்லாம் படிப்பாங்க. ராஜேஷ்குமார் கிரைம் நாவல், சுஜாதாவுடைய புத்தகங்கள் சிலதெல்லாம் படிப்பாங்க. அப்போ வந்து ஜீரோ, மீண்டும் ஜீரோ அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் வச்சுருந்தாங்க. படிப்பாங்க அப்பப்போ. ஸோ அதனால வந்துட்டு சரி நம்மளும் எதாவது படிப்போம் அப்படின்னு இருக்கும்போது வந்துட்டு 9th ஸ்டாண்டர்டில் வந்துட்டு என்கிட்ட ஒரு புத்தகம் கிடைக்குது. 9th இல்லை சாரி 10th ஸ்டாண்டர்டில் 10th ஸ்டாண்டர்ட் லீவில் கரெக்ட். 10th ஸ்டாண்டர்ட் ஆனுவல் லீவில் வந்துட்டு நான் வந்துட்டு பெங்களூர் போகிறேன். பெங்களூரில் வந்துட்டு இருக்கும்போது வந்துட்டு எனக்கு ஒரு புக்கு வந்துட்டு அங்கே போட்டிருந்தது. புக்கோட கவர் பேஜ் வந்துட்டு ரொம்ப பிளண்ட்டாலாம் இல்லை. ஸோ புக்கு வந்து இன்னும் நல்ல ஞாபகம் அல்சூரில் வந்துட்டு ஒரு புக் கிடையாது. வந்துட்டு 3வது 4வது ரேக்கில் வந்துட்டு அந்த புக் இருக்குது. அந்த புக்கு வந்துட்டு ஒரு ஒயிட் கலர் ரேப்பர்டு முன்னாடி வந்துட்டு ஒரு ஸ்கெட்சு பென்சில் ஸ்கெட்ச் மாதிரி வந்துட்டு ஒரு அட்டை படத்தில் வந்து போட்டிருக்கு. ஒரு ஆடு இருக்குது. ஆடு பக்கத்தில் ஒருத்தன் கம்பு வச்சுட்டு நிற்கிறான். ஸோ அந்த புக்கோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா ஆல்கெமிஸ்ட். தி ஆல்கெமிஸ்ட் பை பவுலோ கொய்லோ அப்படிங்கிற ஒரு மான்யூமெண்டல் புக். ஓகேங்களா. இன்னி வரைக்கும் அந்த புக்கு தான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு பைபிள். ஸோ இதை நான் வந்து பெருசாக யார்ட்டையும் ஷேர் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்துட்டு நமக்கு புக் ரீடிங் பொறுத்து இந்த புக்கு எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொன்னால் நொட்டை சொல்கிறேன்ட்டு வருவானுங்க. அதுக்கப்புறம் நமக்கு வந்து கடுப்பாக வரும். எதுக்கு அந்த இடத்துக்கு இந்த ஸ்பேஸ் கொடுக்குறதா கொடுக்கறது கிடையாது. ஸோ தி ஆல்கெமிஸ்ட் வந்துட்டு என் கையில் படுது. நான் 10th ஸ்டாண்டர்டில் படிக்கிறேன். அதாவது இந்த ஒயின் சொல்லுவாங்கள்ல, ரெட் ஒயின் வந்துட்டு நாளாக டேஸ்ட் ஏறிட்டே போகுமாங்க. இந்த என்ன சொல்கிறது, எவ்வளோக்கு எவ்வளோ வந்துட்டு ஒயின் வந்து இட்ஸ் கெட்டிங் ஓல்டர், இட்ஸ் வேல்யூஸ் இன்க்ரீஸிங்கிற மாதிரி இந்த ஆல்கெமிஸ்ட் புக்கு வந்து நான் 10th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது அப்போ வந்துட்டு இப்போ ஒரு பெரிய அப்போ வந்து அந்த புக்கே ஒரு மேஜிக்கல் ரியலிசம்ஸ் அந்த புத்தகம் தான். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உங்களுக்கு வந்து அந்த புக்கோட ஃபிலாசபி புரியாட்டியுமே அந்த புக்குடைய ஃப்ளோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாண்டியாகோ தான் எனக்கு ஸ்பிரிட் அனிமல் எப்போவுமே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா. சாண்டியாகோ வந்துட்டு கதையுடைய நாயகன், அந்த புத்தகத்தோட நாயகன். அவன் ஒரு ஷெப்பர்ட்ஸ்லேயே வந்துட்டு புத்தரி ஷெப்பர்ட்னு வச்சுங்க. புக்ஸ் எல்லாம் படிப்பான், நல்ல ஒரு புக்கு படிக்கிற ஒரு ஆள். அவன் ஒரு ஜேர்னி எடுத்துக்கிறான், ஒரு டெஸ்டினி நோக்கி போகிறான். ஹவு ட்ரீம் சேஞ்சஸ் யுவர் பெர்செப்ஷனுங்கிற மாதிரி கான்செப்டில் தான் நான் நகரும். அவன் போகும்போது 3 பேர் நிறைய மனிதர்களை மீட் பண்ணுறான். அதில் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு ஜிப்சி ஹியூமன் மீட் பண்ணுறான். அவன் வந்து ஃபார்ச்சூன் டெல்லர். அப்புறமேட்டுக்கு ஒரு கிங்கை மீட் பண்ணுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு அவனுக்கு பிடிச்ச அவனுடைய காதலி ஃபாத்திமாவை மீட் பண்ணுறான். அதுக்கப்புறமேட்டுக்கு தி ஆல்கெமிஸ்ட்டை மீட் பண்ணுறான். அப்புறம் அமெரிக்கன் ட்ராவலர்ஸ்னு இப்படி போகுது. ராபர்ஸ்னு எக்கச்சக்க பேரை மீட் பண்ணுறான். ஸோ இது வந்துட்டு ஒரு அவனோட ட்ராவல் சார்ந்த விஷயந்தான். ஒரு ட்ரெஷரை நோக்கி ஒரு ட்ரெஷர் ஹண்ட் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் எப்போ எடுத்து படித்தாலும் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவே இருக்கும். அந்த புத்தகத்தோட ஃபிலாசபி புரிஞ்சிச்சுன்னா இப்படி ஒரு புக்கை வந்து நம்ம வந்துட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம யோசிக்கிற அளவுக்கு கூட வந்துட்டு அந்த புக்கோட ஃபிலாசபி டீப் கான்செப்டில் பேசக்கூடிய விஷயங்கள். அது என்னென்னு பின்னாடி பேசுவோம். ஸோ நான் வந்து 10th ஸ்டாண்டர்டில் வந்து புக் வாங்கி படிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. அந்த புக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. ஸோ அந்த புக்கிலேருந்து எனக்கு அதிகமாக வந்து புக் ரீடிங் வந்துட்டு எனக்கு பிடிக்குது. அப்போ எனக்கு கிரியேட் ஆகுது எஜிப்ட் மேலே இருக்கிற ஃபேசினேஷன். அந்த சமயத்தில் இந்த மம்மி படம் வேறு வந்துருந்துச்சு. மம்மி ரிட்டர்ன்ஸா மம்மி படம் வந்த சமயம் தான் இந்த மம்மி. ஸோ இந்த புக்கு அந்த சமயத்தில் நான் படிக்கும்போது அந்த எஜிப்ஷியன் ஹிஸ்ட்ரியை படிக்கும்போது அப்புறம் அதுலேருந்து எஜிப்ஷியன் ஹிஸ்ட்ரி அப்புறம் டெவலப் ஆகி எப்படியே போகிறேன். ரோமன் போயிட்டு முழுக்க ஹிஸ்ட்ரி சார்ந்தே எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்து கிரியேட் ஆகுது இந்த படத்தில். ஏன்னா வந்துட்டு எஜிப்ட் தான் போவார். அவர் ஸ்பெயின்லேருந்து கிளம்பி எஜிப்ட் போவார் ஒரு ட்ரெஷரை கண்டுபிடிக்கிறதுக்காக. ஸோ சாண்டியாகோ வந்து போய் எடுத்துகிட்டு வருவோம். அதனால் அப்படி தான் எனக்கு வந்து புக் ரீடிங் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ஸோ நான் எப்போ சஜஸ்ட் பண்ணுறது தான், நீங்கள் ஒரு புக்கு படிக்கிறீங்கன்னா அந்த புக்கில் வந்துட்டு ரீடிங் பிட்வீன் த லைன்ஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வந்து ஒரு 10 புக் கிடைக்கும். அவன் சொல்கிற ரெஃபரன்ஸை நீங்கள் பார்க்கணுன்னா ஓகேங்களா. அந்த மாதிரியான ஒரு பர்செப்ஷன் ஓப்பன் பண்ணது புக் ரீடிங்லேயே வந்துட்டு ஒரு இன்னொரு கிளையை உருவாக்குனது ஆல்கெமிஸ்ட். சரி ஆல்கெமிஸ்ட் வந்து இண்டிவிஜுவலாக எனக்கு வந்து எப்படி வந்துட்டு இன்னி வரைக்கும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு
அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் இந்த பாட்காஸ்ட் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டு தான் ஆகணும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் 10த்தில் படித்து முடிக்கிறேன். அப்புறம் ஆல்கெமிஸ்ட் நான் புக்கு படிக்கல. அப்புறம் அப்படி இப்படின்னு போயிட்டு வந்து 12த்து போய் காலேஜ் வரேன். காலேஜ் வந்து அது இதுன்னு அரசியல் புத்தகங்கள் அது இதுன்னு சொல்லிட்டு அப்போ வந்து தமிழ் சார்ந்த சில புத்தகங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். எக்கச்சக்கமான அரசியல் அப்போ வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா பாலகுமாரன் ஆகட்டும், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து சுஜாதா, அப்புறமேட்டுக்கு யார் இருக்காங்க இது கரிசல் காட்டு எழுத்தாளர்கள்னு சொல்லிட்டு எல்லாருடைய வந்துட்டு மொத்தம் எல்லாருடைய கி வீரமணி ஒரு அந்த மாதிரி சில பேருடைய புத்தகங்கள்லாம் வந்து நான் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். ஸோ அப்படி போயிட்டுருக்கு. ஏன்னா அப்போ வந்து இந்த யங் ஏஜுங்கிறதுனால வந்துட்டு எனக்கு வந்து அந்த ஒரு ஃபாஸ்ட் பேஸ் வந்து உலகத்தில் வந்து இயங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து இந்த மாதிரி ரொம்ப ஒரு கான்டெம்பரரி ரிலேட்டடு கான்டெம்பரரி இஷ்யூஸ் சார்ந்த புத்தகங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். போயிட்டுருக்கு. காலேஜ் செகண்ட் இயர் வரும்போது காலேஜ் ஃபஸ்ட் இயரில் வந்து ஐ எம் கெட்டிங் இன்டு லாட் ஆஃப் ஹேபிச்சுவல் சேஞ்சஸ் போகுது. ரொம்ப ஒரு அடிக்ஷன் நோக்கி நகர்றேன். 10த்து காலேஜ் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வரும்போது வந்துட்டு வேலைக்கு ஜாயின் பண்ணுறேன். போகும்போது வந்துட்டு கிட்டத்தட்ட 10த்துக்கு அப்புறமேட்டுக்கு ஒரு நடுவில் ஒரு 2 தடவை படிச்சிருப்பேன் இந்த புக்கை திருப்பி. அதுக்கப்புறமேட்டுக்கு அப்படியே விட்டாச்சு. கன்செக்யூட்டிவாக வரும்போது காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு ஜாயின் பண்ண உடனே வந்துட்டு ஒரு லைஃப்ல வந்து ஒரு வெறுமை வருது. ஸோ அப்போ வந்துட்டு நான் திருப்பி ஆல்கெமிஸ்ட்டை விசிட் பண்ணுறேன். அது வரைக்கும் இந்த ஆல்கெமிஸ்ட் எனக்கு புக்கு வந்து கொஞ்சம் அதுக்குள்ளே எனக்கு வந்து டெவலப் ஆயிடுச்சு. அந்த ஆல்கெமிஸ்ட் புக்கை பற்றி மற்றதெல்லாம் கேள்விப்பட்டு படிச்சங்களில் பார்த்தோன்னே அந்த புக்கு அப்பேற்பட்ட புத்தகம் அப்படி நம்ம அப்பயே படிச்சிருந்தாலும் அந்த புக்கோட இன்டென்சிட்டியை வந்து ஃபுல்லாக கிராஸ் பண்ணுற அளவுக்கு எனக்கு மெச்சூரிட்டி லெவல் இல்லைங்கிறது உண்மை. ஸோ நான் 10th ஸ்டாண்டர்ட்லேயே வந்து இவ்வளோ பெரிய தத்துவார்த்தத்தை வந்து உணர்ந்திருக்க முடிஞ்சிருக்குமான வாய்ப்பு இல்லை, முடியவும் இல்லை அப்போ என்னால். இட் வாஸ் இட் வாஸ் இட் வாஸ் டூ ஃபாஸ்ட் ஃபார் மீ அந்த சமயத்தில். ஸோ அப்போ வந்து என்னால் வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா என்னை பொறுத்தவரைக்கும் சில பேர் சொல்லுவாங்க புக் ரீடிங் வந்து ரொம்ப முக்கியம், படிக்க முடியும். ஆனால் ஒரு புக்கு அண்டர்ஸ்டாண்ட் வந்து நம்ம ஒரு பீரியட்லாம் நம்மளால் பண்ண முடியும். நீங்கள் எந்த புத்தகத்தை வந்து நீங்கள் எப்போ வேணால் படிக்கலாம். ஆனால் அந்த புக்கை வந்து உங்களுக்கு ரிலேட்டபுளாகவும் உங்களுடைய சிந்தனைக்கு வந்து ஒத்து போகும், உங்களுடைய வாழ்வுக்கு வந்துட்டு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 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 ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக நீங்கள் மாற்றிக்கிறதுக்கு வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அதுவே நடக்கும். ஸோ அது வரைக்கும் நம்மளால் அந்த புக்கோட வேல்யூ புரிஞ்சுக்க முடியாது. ஸோ அப்படி தான் வந்துட்டு தி ஆல்கெமிஸ்ட் வந்துட்டு எனக்கு வேலை சேர்ந்த உடனே எனக்கு வந்து அமையுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த புக்கோடைய ஃபிலாசபி வந்து நான் உணர ஆரம்பிக்கிறேன். ஸோ அந்த சமயத்தில் தான் கரெக்டாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 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 என்ன சொல்கிறது, நான் +1 +2 முடிக்கும் போதே எனக்கு வந்து இந்த சத்குரு ஜக்கி வாசுதேவ் அந்த மனுஷருக்கு அப்படி இல்லையா, அந்த ஆள் வந்து அத்தனைக்கு மாசு எப்படி விஜய் டிவியில் போடுவான். ஸோ அப்போ வந்து உட்காந்து பார்க்கும்போது இதை பார்த்து மண்டையில் தட்டி இருந்தாலே ஒரு ஃப்ராடுடா, இவர் சொல்கிறதெல்லாம் வந்து ஓஷோ சொல்லிட்டாரான்னு சொல்லிட்டு ஓஷோ வந்து எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க காலேஜ் படிக்கும்போதே. ஸோ ஓஷோவும் நான் ஃபாலோ பண்ணிட்டுருந்தேன். ஓஷோவும் அந்த சமயத்தில் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கும்போது இந்த புக்கு எல்லாமே சேர்ந்து வந்துட்டு ஒரு பாயிண்ட்டை வந்து கரெக்டாக வேலை செய்யும்போது கிரியேட் பண்ணுது. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 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 ஜென் ஃபிலாசபி சார்ந்த ஒரு புஷ்ஷுக்கு வந்து இதை தள்ளுது என்னை வந்து இந்த புத்தகங்கள் எல்லாமே. ஸோ நான் பேசுகிற டாபிக் எல்லாமே வந்து ஆல்கெமிஸ்ட் வந்து எப்பயோ பேசிருச்சு. இந்த புத்தகம் வந்து பேசி தூக்கி போட்டுருச்சு. நம்ம பேசுகிற முக்கால்வாசியான டாபிக் வந்துட்டு ஆல்கெமிஸ்ட் டச் பண்ணிட்டு அது எப்பயோ வந்துருச்சு. அந்த புக்கு நீங்கள் ஓவர்லேயில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலாக ட்ரெஷர் அண்ட் மேஜிக்கல் ரியலிசம் மாதிரி தான் இருக்கும். பட் உள்ளுள்ள இருக்க ஃபிலாசபி வேறு. எந்த பேஜை திருப்பினாலும் உங்களுக்கு ஒரு கோட் இருக்கும். திருக்குறள் மாதிரி. நீங்கள் திருக்குறள் இந்த கிறிஸ்டின்ஸ் வந்து பைபிள் வந்து தினமும் காலையில் சில பேர் படிப்பாங்க, சில பேர் திருக்குறள் படிப்பாங்க. இப்போ வேகமாக காலைல கண்ணை மூடிட்டு நடுவில் டப்புன்னு தருவாங்க, அன்றைக்கி ஒரு குறள் கிடைக்கும், அன்றைக்கி ஒரு பைபிளில் வருஷம் கிடைக்கும், அதை வச்சு அந்த நாள் நடத்துவாங்க. அது மாதிரி நீங்கள் ஆல்கெமிஸ்ட் புக்கை எப்போ திறந்தாலும் அதில் உங்களுக்கு ஒரு வருஷம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்படிப்பட்ட ஒரு புத்தகம் எனக்கு வந்து அந்த கரெக்டாக அந்த வேலைக்கு சேர்ந்த புதுசில் இருக்கிற ஸ்ட்ரெஸ்லையும் ப்ரெஷர்லையும் வந்துட்டு எனக்கு வந்து ஒரு புதுசான ஒரு போர்ட்டலே அது காமிக்குது. இதெல்லாம் என்னடா வாழ்க்கை, இதாண்டா வாழ்க்கை அப்படின்னு காமிக்குது திருப்பி படிக்கும்போது, ரீவிசிட் பண்ணும்போது. ஏன்னா இப்போ வந்து எனக்கு எபிலிட்டி இருக்குது. என்னால் வந்துட்டு ஏன்னா புக் இஸ் ஈக்குவல் டு யுவர் எக்ஸ்பீரியன்ஸ். இல்லை நீங்கள் சில விஷயங்களை புரிஞ்சுக்கணுன்னா அந்த புக்கில் சொல்லப்படுற சில விஷயங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் முடியும். ஸோ அதில் வந்து சில விஷயங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடிஞ்சா அந்த சமயத்தில். ஸோ அதனால் வந்து எனக்கு கரெக்டாக அந்த சமயத்தில் இந்த புக் வந்து புரிஞ்சிருந்துச்சு. ஒரு ஃபேமஸான ஒரு கோட் இருக்குது ஆல்கெமிஸ்ட்டில். அந்த ஃபேமஸான கோட் இருக்குது எனக்கு பர்சனலான கோச் பர்சனலான ஒரு வாக்கியம். அதுதான் இன்னி வரைக்கும் நான் ட்ரை பண்ணுது. நீங்கள் உங்களுடைய எப்படி சொல்கிறது, நீங்கள் உங்களுடைய தமிழில் போட்டு ட்ரான்ஸ்லேட் பண்ண ட்ரை பண்ணுறேன் நான். நீங்கள் வந்து உங்களுக்கு ஒரு ட்ரீம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ட்ரீமை நோக்கி நகர ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு, ஓகேங்களா, நீங்கள் ட்ரீமோ ஏதோ ஒரு விஷயத்தை நோக்கி நகர ஆரம்பிச்சிங்கன்னா அதை நீங்கள் அச்சீவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு இந்த யூனிவர்ஸே உதவ முயற்சி பண்ணுமா. அது முயற்சி பண்ணிட்டே இருக்குமா, முயற்சி பண்ணுமா. நீங்கள் வந்துட்டு அந்த ஃப்ளோவை நீங்கள் எடுத்துகிட்டு போயிடணும். இதுதான் ஆல்கெமிஸ்ட் புக்கோட ஒரு ஒன்லைன் என்ன கேட்டிங்கன்னா. ஸோ நீங்கள் ஒரு விஷயத்தை நீங்கள் அச்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்க. அச்சீவ்னா கோல் செட்டிங் அப்படின்னு கான்செப்ட் நான் சொல்ல வரல.
ஏதோ ஒன்று பர்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அச்சீவ் வேர்டு கூட வந்து ஆம்பிஷியஸாக இருக்குது. ஏதோ ஒன்று நீங்கள் பர்சீவ் பண்ணணும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் ஆசைப்படுறீங்கன்னா, நீங்கள் ஆசைப்பட்டுட்டீங்கனாலே போதுமா, ஆட்டோமேட்டிக்காக இந்த உலகத்தில் இருக்கிற இந்த உலகமே வந்து அதுக்காக தன்னை தானே இயங்கிக்க ஆரம்பிச்சிருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி த வேர்ல்ட் இஸ் கோயிங் டு மோல்டு இட் செல்ஃப் ஃபார் யூ டு அச்சீவ் தட் பர்டிகுலர் ட்ரீமுங்கிறாங்க. ஸோ இதான் வந்து டாவோயிசம். டாவோயிசம் கிட்டத்தட்ட இதே தான் வந்து சொல்லுது. ஓகேங்களா? ஸோ யோசிச்சு பாருங்க. அது கேட்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு பாருங்க. இப்போ வந்து நீங்க ஒரு விஷயம் பண்ண போறேன் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டு நோக்கிட்டீங்கன்னா, அதுக்கு தகுந்தாப்புல வந்து எல்லாமே வந்துட்டு நடக்க ஆரம்பிச்சுரும். இட் வில் ஆட்டோமேட்டிக்கலி ஃபால் இன்டு இட்ஸ் பிளேஸ் அப்படிங்கிறது தான் வந்துட்டு அந்த புக்கோட முக்கியமான சாராம்சம். இவ்வளோ ஒரு ஃபிலாசபி தூக்கிட்டு வர புக் அது. சரிங்களா? ஸோ நீங்க வந்துட்டு நம்ம தான் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறோம். அந்த புக்க வந்து நீங்க படிச்சீங்கன்னா புரியும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா நடக்க போகுது. உலகமே இயங்க ஆரம்பிச்சு. அந்த புக்க நான் ஸ்பாயிலர் பண்ண விரும்பல. நீங்க பாருங்க. ஏன்னா அவன் நோக்கி இப்போ ட்ரெஷர் ஹண்ட்ன்னு நோக்கி போனாலுமே வந்துட்டு, அவன் எத நோக்கி போனானோ அது வந்துட்டு ஆல்ரெடி அவன் நெனச்ச அடுத்த நிமிஷமே அவன்ட்ட கிடைச்சிருச்சு. அத அவன் ரியலைஸ் பண்ணல. ரியலைஸ் பண்ணாம அவன் காம்ப்ளிகேட் பண்ணிக்கிட்டான். சாண்டிகோ வந்து காம்ப்ளிகேட் பண்ணிக்க ஆரம்பிக்கிறான் ஒரு கட்டத்துக்கு அப்புறமேட்டுக்கு. ஸோ அந்த ட்ரெஷர் நோக்கி அவன் போனாலும், அந்த ட்ரெஷர் எனக்கு வேணும்னு நெனச்ச உடனே அது கிடைச்சிச்சு. அதான் அந்த கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ சாண்டியாகோ வந்துட்டு அத அவர் என்ன அதாவது இந்த புக்கோட ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீம் பிலாசபி என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, உங்கள ரொம்ப ரொம்ப சான்ஸ நம்ப சொல்லும் புக்கு. சான்ஸஸ நம்பு அப்படிங்கிற மாரி இருக்கும். ஓகேங்களா? புக்கோட முக்கியமான ஒரு கான்செப்ட் படத்தில பார்த்தீங்கன்னா, படங்கிறேன் புக்ல முக்கியமான கான்செப்ட் பார்த்தீங்கன்னா, அந்த கிங் வந்துட்டு சாண்டியாகோக்கு வந்துட்டு 2 ஸ்டோன் குடுப்பாரு. ஒரு ஒயிட், ஒரு பிளாக். ஒயிட்னா வந்துட்டு எஸ், பிளாக்னா வந்துட்டு நோ. எப்பலாம் அவனால டெசிஷன் எடுக்க முடியலையோ, இந்த 2 ஸ்டோன பேக்ல போட்டு எடுத்துருவாரு. அதுல எது வருதோ அத நீங்க ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ உன் லைஃப்பயே சான்ஸஸ் கிட்ட விட்டுரு அப்படிங்கிறது தான் வந்துட்டு இந்த புக் சொல்ற விஷயம். ஸோ சாண்டியாகோ அதான் பண்றான். சாண்டியாகோ வந்துட்டு தனக்கு சுய கருத்து இருந்தாலும் தான் சாண்டியாகோ வந்து பல ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது. ஒரு கட்டத்தில ஸ்பெயின்லேருந்து கிளம்பி எஜிப்ட் நோக்கி வரும்போது, அவனோட பயணங்கள் தடைபடுது. அத சமாளிச்சு மீண்டும் வரான். மீண்டும் வரும்போது அவன் நெனச்சிருந்தா திரும்பி வந்து ஆட்டு மந்தைய வந்து வித்த ஆடுகள்லாம் வாங்கி, அவன் திருப்பியும் தன்னோட வேலைய பார்க்க தன்னுடைய அந்த நாடோடி வாழ்க்கைய ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஆனா அதையும் மீறி அவனோட செல்ஃப் தாட்ல வந்துட்டு, இல்ல நான் ட்ரெஷர் நோக்கி போணுன்ட்டு போறான். ஒரு கட்டத்தில வந்து ஃபாத்திமாவும் வந்துட்டு அவன வந்து புஷ் பண்றா. ஸோ நீ போறதா இருந்தா போ அப்படிங்கிற மாரி புஷ் பண்றா. அவனும் போறான். ஸோ அப்படி போயிட்டு இருக்கும்போது வந்துட்டு, இதையும் தவிர்த்து வந்துட்டு அவனுடைய அ பர்செப்ஷன் வந்து அதிகமா மாறிட்டே வருது. ஒரு இந்த டிராவல்ல. அவன் மீட் பண்ற பெர்சன்ஸும், அவங்க வந்து பார்க்குற விஷயம். இதுல ஒரு பியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாரி, இந்த யூனிவர்ஸ் வந்து நமக்காக இயங்கல. அதுவும் இந்த புக் வந்து எம்பத்தைஸ் பண்ணும். என்னதான் இந்த புக் வந்து இந்த பாயிண்ட்ட சொன்னாலும், நீங்க வந்து ஒரு விஷயம் மேல ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த உலகமே அது உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உதவி பண்றதுக்காக இயங்க ஆரம்பிக்கும்னு சொன்னாலும், அதே புக் தான் சொல்லுது வந்துட்டு, நீங்க ஆசைப்படுற அதே விஷயத்த வந்து இன்னொருத்தன் ஆசைப்படுறான். அவன் அச்சீவ் பண்றதுக்கு இந்த உலகம் அவனுக்காக இயங்குது அப்படிங்குது. என்ன அது ரொம்ப வந்துட்டு ஒரு காமெடியா இருக்கே அப்புட்ன்னா. அதான் உண்ம. ஸோ இது 2யுமே நீங்க வந்து ஒரு தராசுல வச்சு பார்த்தீங்கன்னா, இது அன்ஸ்டாப்பபிள் மூவ்ஸ் அன் இம்மூவபிள் ஆப்ஜெக்ட்ங்கிற மாரி தான். ஸோ அந்த தராசு வச்சு பார்த்தீங்கன்னா 2மே தூசு தான். அதாவது அந்த அந்த நீ ஆசைப்படுற ஒரு விஷயத்துக்கு வந்துட்டு மத்தவங்களும் ஆசைப்படுறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அவன் ஆசைப்படுறது இந்த யூனிவர்ஸ் வந்து நிறைவேத்த தான் முயற்சி பண்ணுது. நீ ஆசைப்படுற யூனிவர்ஸ் நிறைவேத்த முயற்சி பண்ணுது. அ யூ கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிறது மாரி. எவன் இங்க தோத்து போறான்னு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு பெர்செப்ஷன்ல நான் சொல்ல வரேன். இந்த உலகத்துல வந்து யார் தோத்து போறான்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த கரண்ட்ட எதிர்த்து வந்து போராடுறான் பார்த்தீங்களா, ரொம்ப போராடி மீண்டு வெளிய வந்தேன்னு சொல்றவனே வந்துட்டு, அவன் அந்த ஃப்ளோவோட ஒட்டி வந்ததுனால வந்துட்டு அச்சீவ் ஆகியிருக்கான். அந்த ஃப்ளோவ எதிர்த்து வந்து ஒரு கட்டத்துக்கு மேல ரொம்ப நீங்க போராடினீங்கன்னா, யூ ஆர் காம்ப்ளிகேட்டிங் யுவர் லைஃப். ஸோ இத நான் ஏற்கனவே சொன்ன மாரி தான். திருப்பி அந்த டாபிக் போ விரும்பல. ஸோ அந்த கரண்ட்டோட நம்ம போனா லைஃப் நல்லா நடக்குங்கிறது தான் அந்த ஆல்கெமிஸ்ட் புக் வந்துட்டு பிரசன்ட் பண்ணுது. ஓகேங்களா? இதுதான் வந்துட்டு டாவோயிசமும் சொல்லுது. புத்திசமும் சில பிரின்சிபல் சொல்லுது. ஓகேங்களா? ஸோ கான்ஃப்யூஷியஸ் வந்து சில சொல்லுது. அ அவங்களுடைய ஒரு இது பிலாசபி என்ன சொல்ல வராரு. அவரோட பிலாசபி தான் சொல்ல வராரு. ஸோ ஸோ ஆல்கெமிஸ்ட் புக் வந்துட்டு இவ்வளோ ஒரு டீட்டெயிலான புக். நீங்க புக் படிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் சொல்ற கான்செப்ட் புரியும். ஸோ உட்காந்து படிங்க. உங்களுக்கு ஒரு ஒரு எந்த விதமான ஜட்ஜ்மென்ட்டும் இல்லாம வந்துட்டு மைண்ட வந்து ஃப்ரீயா வச்சுட்டு அந்த புக் படிச்சீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ த புக் கிவ்ஸ் யூ லாட் ஆஃப் என்ன சொல்றது ஹோப். அ அதையும் தாண்டி வந்து அ ஒரு ஒரு எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டேட்ல வந்து உங்கள வந்து இந்த புக் வந்து தள்ளுது. அது எந்த ஸ்டேட்ன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு, யூ டோன்ட் ஹேவ் கண்ட்ரோல் ஆஃப் யுவர் ஓன் லைஃப் அப்படிங்கிற தாட்டையும் அது ப்ரோவோக் பண்ணுது அந்த புக். சாண்டியாகோவுடைய சாய்ஸஸ் வேணா அவன் மேக் பண்ணதா இருக்கலாமே தவிர வந்துட்டு, அந்த சாய்ஸஸ் அவன் மேக் பண்றதுக்கு வந்துட்டு அவன புஷ் பண்ணது எல்லாமே வந்துட்டு அவன் கிடையாது. அவனை சுற்றி இருக்கக்கூடிய மற்ற யூனிவர்சல் ஃபேக்டர்ஸ் தான். ஸோ இப்போ உங்களுக்கு புரியுதா? நான் பேசுற டாபிக்ஸ் எல்லாமே எப்புட்றா வந்துட்டு எங்கேருந்து எக்ஸ்ட்ராக்ஷன் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆல்கெமிஸ்ட்டோடைய பாயிண்ட் தான் எனக்கு வந்து பாயிண்ட் ஏ.
அங்கேருந்து நான் ட்ராவல் பண்ணி தான் மற்ற இடத்த டச் பண்ணுறேன். ஸோ இட்ஸ் அ ஹியூமங்கஸ் புக் வென் இட் கம்ஸ் டு யுவர் லைஃப் அண்டர்ஸ்டாண்டிங். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் அறியணும், புரியணும் நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த புத்தகம் வந்து உங்களுக்கு வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு பாடமாக தான் நான் இருக்கும் நம்புகிறேன். இந்த புக்கு படிங்க. இன்னும் இந்த புக்கில் ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குங்க. நீங்கள் புக்கை திறந்தீங்கன்னா ஏதாவது ஒரு கோட் உங்களுக்கு வந்து இருந்துகிட்டே இருக்கும். அதை நீங்கள் பொருத்தி பார்க்கறத பொறுத்தா இருக்குது. இந்த புக்கை வந்து என் லைஃப்பில் நான் பொருத்தி போகிற அளவுக்கு மெச்சூரிட்டி வந்துச்சா அப்படிங்கிறது சில பேர் இந்த புக் பிடிக்காம கூட இருக்கலாம். என்ன அந்த புக் ரொம்ப வந்துட்டு சின்ன குழந்தைங்க கதை மாதிரி இருக்குன்னு சில பேருக்கு யோசிக்கலாம். ஆனால் அதை பொருத்தி பார்க்க அந்த ஃபிலாசபியை பொருத்தி பார்க்குற அளவுக்கு வந்துட்டு நம்ம லைஃப்பில் வந்து மெச்சூரிட்டி நம்ம வந்துருந்துச்சுன்னா அந்த புக் வில் டூ மேஜிக் ஃபார் யூ. ஓகேங்களா? எக்கச்சக்க கோட்ஸ் இருக்குது. நீங்கள் சும்மா வந்து கூகுளில் போட்டு பாருங்கள், த ஆல்கெமிஸ்ட் புக்குடைய கோட்ஸ்னு போட்டு பாருங்களேன், கொட்டும். கடன்னு கொட்டும். எவ்வளோ இருக்கும் தெரியுமா? நீங்கள் பெரிய பெரிய ஜென் ஃபிலாசபிஸ் எல்லாம் அந்த புக்கில் வந்துட்டு வந்து டயலாக்ஸில் இருக்கும் 2 கான்வர்சேஷன் பேசிக்கிறதுல. ஸோ நல்ல ஒரு விஷயம் இருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், அந்த கிங் வந்துட்டு அந்த கிங்கோடைய பெர்செப்ஷன் டுவர்ட்ஸ் சாண்டியாகோ கிளைமேக்ஸில் வந்துட்டு ஒரு விஷயம் நடக்கும். ஏன்னா வந்துட்டு அது ஸ்பாய்லர் ஆகிடும் பார்க்குறேன். ஸ்பாய்லர் ஆகாத மாதிரி நான் சொல்ல வரேன். சாண்டியாகோ வந்துட்டு தன்னுடைய இலக்கு நோக்கி அடைஞ்சிருவான். அங்கே போகும்போது வந்துட்டு அவனுக்கு தோண்ட ஆரம்பிப்பான் அந்த ட்ரெஷரை. தோண்ட ஆரம்பிக்கும்போது அவனை அடிச்சு போட்டு அவங்ககிட்ட இருக்கிற காசெல்லாம் வந்து அங்கே திருடங்க பிடிங்கிட்டு போயிடுவாங்க. அந்த அவன் ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி சாண்டியாகோ வந்து பயங்கரமாக அடிவாங்கன்னு கேட்டோன்னா அவன் சொல்லுவான், என்கிட்டயும் வந்து இந்த விஷயத்த சொன்னாங்க, உனக்கான ட்ரெஷர் வந்து உனக்கு கிடைக்கும். அதாவது திருடன் வந்துட்டு கடைசியில் அடிச்சு போடுறான், நீ வந்து ட்ராவல் பண்ணி ஸ்பெயினுக்கு போ அப்படின்னு சொன்னாங்க, என்கிட்ட சொன்னார் ஒருத்தர் அப்படின்னு அந்த ராஜாவாக சொல்லுவாங்க. இவன் சொல்லுவான், நானே ஸ்பெயின்லேருந்து தானே வந்தேன், எனக்கு கிடைக்குது. ஆனால் நான் அந்த எவனா அந்த ஸ்பெயினுக்கு அழகாக நான் இங்கே நின்று நீ வந்த உங்கள்கிட்ட அடிச்சு போட்டு நான் காசு எடுத்துட்டேன் அப்படின்னு அவன்ற மாதிரி சொல்லுவான் ரோனில். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த திருடனுக்கான ட்ரெஷர் வந்துட்டு அவன் தொழில் எது வேணா இருக்கலாம், அதை போகாதீங்க. நெகட்டிவோ பாசிட்டிவோ அதெல்லாம் கிடையாது. திருடனுக்கான ட்ரெஷர் வந்துட்டு பணம். அது வந்துட்டு எந்த மீன்ஸில் கிடைக்குங்கிறது கணக்கு கிடையாது. பட் அவனுக்கு அப்பயே கிடச்சிருச்சு. சாண்டியாகோ வந்து திருப்பி ஸ்பெயினுக்கு போகிறான். ஸ்பெயினுக்கு போன உடனே ஐ டோன்ட் வாண்ட் டு பி பரவாயில்ல ஸ்பாயிலர் இருந்துட்டு போகுது. ஏன்னா த புக் இஸ் அபவுட் அ ஜேர்னி. அவன் சொன்னோடனே ஸ்பெயினுக்கு கிளம்பி போகிறான். அவன் எங்கே வந்து தன் கனவுல வந்துட்டு ட்ரெஷர் இருக்கிற மாதிரி கண்டானோ தூங்கினானோ அவன் தூங்கின இடத்துக்கு கீழே தான் ட்ரெஷர் இருக்குது. ஸோ யூனிவர்ஸ் வந்து அவன் அந்த ட்ரெஷர் எனக்கு வேணும்னு நினச்ச உடனே அவனுக்கு கிடைக்க ஏற்பாடு பண்ணிடுச்சு. அவன் தான் காம்ப்ளீட் பண்ணிக்கிட்டான். மக்களை மீட் பண்ணியோ மற்ற விஷயங்களை பார்த்தோ வேறு ஏதோ போயிட்டு கடைசியில் வந்து நல்ல குட் எண்டிங் தான் இருக்குது. சாண்டியாகோ ஃபாத்திமாவோட கையை பிடிக்கிறான், போய் நல்லா வாழ்கிறான் அப்படிங்கிற மாதிரிலாம் போகுது. ஸோ இந்த புக்கு படிங்க. இந்த புக்கு வந்துட்டு இட் கிராஸ்ப்ஸ் யூ அ டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஐடியா. நீங்கள் என்ன தான் வந்து நீங்கள் சோஷியல் மீடியா ஆகட்டும், இந்த என்ன தான் வந்துட்டு உலகம் ஆகட்டும், என்ன தான் வந்துட்டு மக்கள் உங்கள் சக மனுஷங்களோட பேசுகிறதாகட்டும், ரொம்ப ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு கன்ஃபைன்டான ஒரு என்விரான்மெண்ட்லேயே நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கும். இதுக்காவது எல்லாத்துலேயும் வந்துட்டு ஒரு பிரச்சனைகள், பட்ஜெட்டில் பிரச்சனை, அந்த பிரச்சனை, நம்மளுடைய கருத்தோட வேலிடேஷனுக்கு வந்து பிரச்சனை, மேக்கிங் யுவர் செல்ஃப் ஆஸ் எ ரெலவெண்ட் இஸ் எ பிரச்சனை, இப்படி எக்கச்சக்க பிரச்சனைகள் இருந்தாலும் வந்துட்டு இதெல்லாம் தூக்கி ஓரமாக வச்சுட்டு இந்த புக்கு வந்து நீங்கள் எடுத்து உக்காந்தீங்கன்னா இட் கிவ்ஸ் யூ அ லிட்டில் பிட் ஆஃப் அ ஃப்ரீடம் டு திங்க் ஹூ யூ ஆர். ஸோ இந்த புக்கு தான் வந்து என்னுடைய லைஃப்பில் வந்து என்ன மாற்றி போட்ட புத்தகம் நான் எப்பவும் சொல்லுவேன். நான் படித்தது எப்போ பார்த்துங்க, நான் அந்த புக்கை நான் படித்தது வந்து 10th ஸ்டாண்டர்டில். ஆனால் அதோடைய வீரியம் புரிஞ்சு வந்து கிட்டத்தட்ட அதிலிருந்து ஒரு 6-7 வருஷம் கழிச்சு, 7-8 வருஷம் கழிச்சு தான் அதுக்கப்புறம் அந்த புக்கோட இன்டென்சிட்டி எனக்கு புரியுது. இன்னி வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா அது என்னைக்கா ஒரு நாள் நான் வந்து உட்காந்து கிண்டல் தான் வச்சுருக்கேன். நான் புக் என்னோடய புக்கும் இருக்குது, ரா புக்கும் என்கிட்ட இருக்குது. பட் கிண்டல்லாம் எடுத்து உட்காந்தேன்னா ஏதாவது ஒரு கண்ணை மூடிட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருப்பேன். டக்குன்னு இருக்கும்னா அதுக்கு ஒரு கோட் இருக்கும். அந்த கோட்டு வந்து அன்றைக்கான டேக்கு வந்து எனக்கு வந்து ஒரு இதுவாக இருக்கும். சரி ஓகே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு டயலாக் இருக்கும், கோட்டோ டயலாகோ ஏதோ ஒன்று இருக்கும். ஸோ இது வரைக்கும் அந்த புக்கை நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 தடவை படிச்சிருப்பேன். 30-40 திரும்ப ரீரெட்டே பண்ணியிருக்கேன் அந்த புத்தகத்தில். ஏன்னா அந்த புக்கில் இருந்து அவ்வளோ விஷயங்கள் எனக்கு வந்து புதுசாக ஒரு தடவையும் இருந்து போர் அடிக்கலையான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அதை நான் ஒரு கண்டென்ட் வந்து என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம பார்த்துட்டு இருந்தோம்னா போர் அடிச்சிடும். அது என்டர்டெயின்மெண்ட்டையும் தாண்டி அதை வேல்யூ பண்ண ஆரம்பிச்சிட்டோம்னா அதில் போர் அடிக்காது. ஓகேங்களா? அதில் இருக்கிற விஷயங்கள் நம்ம வந்து ஏதோ ஒரு வகையில் இருக்குன்னு சொல்லிட்டு போகலாம். ஸோ ஆல்கெமிஸ்ட் வந்து அது அந்த மாதிரியான ஒரு புத்தகம் எனக்கு. பவுலோ கோய்லோ எழுதின ஒரு அழகான புத்தகம் அது. அது கின்னஸ் ரெக்கார்டு, வேர்ல்டு ரெக்கார்ட் பிரேக்கிங் புக் அது. அவ்வளோ லாங்குவேஜில் வந்துட்டு அதை வந்து ஃபஸ்ட்டு போர்ச்சுகல் லாங்குவேஜ்லாம் எழுதினாங்க. அப்புறம் தான் ட்ரான்ஸ்லேட் டு இங்கிலீஷ். இன்னும் உங்களுக்கு வந்து இண்டிஜினியஸ் லாங்குவேஜ் தெரிஞ்சிங்கன்னா பிரச்சனை கிடையாது. ஸோ அது தமிழில் கூட ட்ரான்ஸ்லேட் ஆகிருக்கு அந்த புக்கு. ஸோ அப்படி ஒரு அட்டகாசமான ஒரு புத்தகம் அது. அந்த புக்கு படித்து பாருங்கள். ஸோ அந்த புக்கு உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்கலையா அப்படிங்கிறத தாண்டி உங்கள் மைண்ட் செட் ஆஃப் லைஃப் இருக்குல்ல, எனக்கான ஃபிலாசபி இதான் அப்படின்னு உங்கள் லைஃப்பில் நீங்கள் தேர்ந்தெடுத்து அந்த ஃபிலாசபி பை சான்ஸ் டாவோயிசம் ஜென்னு அப்படின்னு இருந்ததுன்னா தி ஆல்கெமிஸ்ட் புக் வில் கிவ் யூ அ லைஃப் டைம் எக்ஸ்பீரியன்ஸ். உங்களுக்கு அப்படி பியூட்டிஃபுல்லாக இருக்கும். நீங்கள் வந்து சாண்டியாகோ வந்து ஸ்பிரிட் அண்ட் எவ்வளோ எடுத்துப்பீங்க.
நான்லாம் எனக்கு சாண்டியாகோ வந்து கொஞ்ச நாள் ஸ்பிரிட் அனிமலாவே இருந்தாப்படி. அவர வந்து சுத்திட்டு இருந்தேன் தூக்கிட்டு. அங்கேயும் இங்கேயும். "நீ என்ன வந்து காப்பாத்தி கூட்டு போயா" அப்படிங்கிற மாரி இருந்தாரு. ஸோ அந்த மாரியான ஒரு ஒரு அட்டகாசமான புத்தகம் அது. ஸோ தி ஆல்கெமிஸ்ட் படிங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த புக் பிடிக்கும். ஸோ லைஃப்ல வந்து சா ச ச சான்ஸஸ் வந்து நீங்க எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அதுவே உங்கள செலக்ட் பண்ணும். ஸோ யூ ஹேவ் டு வாட்ச் இட். உங்கள ஒரு இடத்துல தள்ளி விட்டுரும். அந்த சான்ஸ் உங்கள அது இழுத்துரும். அப்படியும் போலாம். அப்படியும் ஒரு வாழ்க்கைய நீங்க வாழலாம். அப்படிங்கிறத வந்துட்டு புரிய வச்ச புத்தகம் அது. நான் முக்காவாசி இடங்கள்ல வந்துட்டு இப்ப அந்த மாரி தான் இருக்கிறது எப்பவுமே என் லைஃப்ல. இந்த சமயங்கள்ல. ஓகேங்களா? எல்லா இடத்துலயும் ஒத்து போகுதாங்கிறது கிடையாது. பட் சில இடங்கள்ல அது எனக்கு வந்து ரொம்ப கை குடுக்குது. ஸோ அதுக்கு வந்து இந்த ஆல்கெமிஸ்ட் நாவல் போட்டது. ஸோ அ நீங்க யார் யாருக்கு வந்துட்டு புத்தகம் படிக்கிற ஆர்வம் இருக்கிற ஆட்கள் வந்துட்டு, இந்த புக்க வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் விவிடான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அந்த ஜேர்னி ரொம்ப அழகா இருக்கும். ஓகேங்களா? வாழ்க்கையில வந்து நீங்க வந்துட்டு எல்லாம் சொல்லுவாங்க. அந்த புக்க வந்து அதான் அந்த புக்க வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் டைம் படிக்கும்போது உங்களுக்கு எப்படி தெரியும்? அவங்க மெச்சூரிட்டி லெவலே கிராஜுவலா தெரியும். அந்த புக் மொத தடவ நீங்க வந்து எந்த நான் நான் என் பாட்காஸ்ட்ட கேட்டீங்கன்னா, நான் சொல்ல வந்த பர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு புரிஞ்சிரும். ஸோ அந்த எந்த விதமான பர்செப்ஷனும் இல்லாம ஃபர்ஸ்ட் டைம் படிச்சீங்கன்னா, அந்த புக் என்ன சொல்ற மாரி இருக்கும்னா, லைஃப்ல வந்து கோல் முக்கியம் இல்ல. ஜேர்னி தான் முக்கியங்கிற மாரி இருக்கும். 2வது தடவ படிக்கும்போது ஜேர்னி தான் முக்கியம் இல்ல. 2வது தடவ படிக்கும்போது வேற ஒரு விஷயம் கன்வே பண்ற மாரி இருக்கும். இது ஒரு 4, 5 தடவ ரீரீட் பண்ணும்போது தான் கடைசியில எனக்கு புரியிற கான்செப்ட் இதான். ஆக மொத்தத்தில வந்துட்டு யூனிவர்ஸ் வந்துட்டு உங்களுக்காக இயங்குது. அவ்வளோதான். நீங்க வந்துட்டு நானே சொல்லியிருக்கேன். இந்த உலகம் வந்து உங்களுக்காக இயங்கல. அது பாட்டுக்கு இயங்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத வந்து நீங்க ஞாபகம் வச்சுக்கங்க. போன பாட்காஸ்ட்டு முன்ன பாட்காஸ்ட் சொல்லிட்டு இருக்கேன். இப்பவும் அந்த பாயிண்ட்லாம் இருக்கேன் நானு. ஆனா இந்த புக் வந்து நீங்க ஒரு சாய்ஸ் எடுத்துட்டீங்கன்னா, இந்த உலகம் வந்து அத உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு உதவி பண்ணுது. ஓகேங்களா? உங்களுக்காக இயங்குறதுன்ற டிஃபரன்ஸ் இருக்கு. உதவி பண்ண ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சுருது. அப்படிங்கிறது அந்த புக்கோட கான்செப்ட். இது நீங்க புடிச்சுக்கிட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அந்த ஃப்ளோ ஆஃப் கரண்ட்ட வந்து நீங்க வந்து புடிச்சு அப்படியே நீங்க போலாம். ரொம்ப போட்டு எதிர்நீச்சல்லாம் போட்டுட்டு இருக்க வேணாம். வெற்றி வேண்டுமா போட்டு பாருடா எதிர்நீச்சல் சொல்ற கான்செப்ட்டே வந்துட்டு ஒரு 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 ஹம்பக்குன்னு நான் நம்புறேன். ஏன்னா கரண்ட்ல அந்த ஃப்ளோல உட்காந்தீங்கனாலே உங்களுக்கு வந்து போய் சேர்க்க வேண்டியத சேர்த்துரும். இட்ஸ் யுவர் கால் ரைட். இட்ஸ் ஹவ் சி நீங்க உங்களுடைய அ நீங்க எத பர்சீவ் பண்ணணும்னு ஆசைப்படுறீங்களோ, அத பர்சீவ் பண்றதோட வெயிட்டேஜ பொறுத்து தான் உங்களோட ஜர்னியோட லென்த் இருக்கு. சரிங்களா? எய்மு, கோலுங்கிறதெல்லாம் நீங்க விட்டுருங்க. இப்போ வந்து எனக்கு வந்து உனக்கு என் லைஃப்ல வந்து நான் வந்து இந்த மாரி கேர் ஃப்ரீயா ஒரு வாழ்க்கை வாழணும்னு நீங்க ஒரு விஷயத்த பர்சீவ் பண்ண ஆசைப்பட்டீங்கன்னா, அதுக்கான ஜர்னி வந்துட்டு அதோட வெயிட்டேஜ பொறுத்து இருக்கு. ஸோ இட்ஸ் பியூர்லி அபவுட் யுவர் அ என்ன சொல்றீங்க? எது எது எத நோக்கி நீங்க நகர்றீங்களோ, அதோடைய வெயிட் தான் வந்து உங்களுடைய கஷ்டங்களையும், காலங்களையும் வந்து நிர்ணயிக்குது. ஸோ கோ வித் த ஃப்ளோ. ஸோ டாவோயிசம் மாரி நீங்க வந்து போற போக்குல என்ஜாய் பண்ணுங்க. ரொம்ப சில லேண்ட்ஸ்கேப்ஸ்லாம் அழகா இருக்கும் இந்த புத்தகங்கள்ல. அழகா டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. எஜிப்ட்டுக்கு போற வழியில வந்து எத எத மீட் பண்றாங்க. சாண்டியாகோ வந்து சாண்டியாகோ வந்து எங்க தப்பான முடிவு எடுத்தான்? அப்படி எங்க தப்பான முடிவு எடுத்தான்? நீங்க வந்து ஒரு பாயிண்ட் எடுத்தீங்கன்னா, தப்பான முடிவுன்னு சொல்ல முடியாது. சாண்டியாகோ எடுத்த முடிவு வந்துட்டு அவன கொஞ்சம் இன்னும் பிரச்சனைக்கு உள்ளாக்குச்சு அப்படின்னு நீங்க வந்து நெனச்சு 4 பாயிண்ட் எடுத்தீங்கன்னா, அந்த 4 பாயிண்ட்டுமே வந்துட்டு சாண்டியாகோ வந்து தானா வந்து முன் வந்து எடுத்த முடிவுகளா தான் இருக்கும். ஸோ மத்த எல்லாமே வந்துட்டு அதுவா நடந்த எல்லாம் நல்லது நடந்திருக்கும். அவனா வந்து அந்த இடத்த மாத்தணும்னு ட்ரை பண்ண இடத்துல எடுத்த முடிவுகள் வந்துட்டு மாறியிருக்கும். ஸோ அது உங்களுக்கு புக்கு படிச்சீங்கன்னா புரியும். ஏன்னா வந்துட்டு 2, 3 தடவ அவனுக்கு சான்ஸ் கிடைக்கும் திருப்பி ஸ்பெயினுக்கு போறதுக்கு. அவன் மீறி போவான். அவன் எஜிப்ட்டுக்கு போவான். கடைசியில பார்த்தா அவன் எதிர்பார்த்தது எல்லாமே அங்கேயே இருக்கும். ஸ்பெயின்லயே இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு ட்ரை டூ ஒர்க் ஆன் இட். கிவிங் அப் இஸ் நாட் அ பிக் திங். நோ நெவர் எவர் கிவ் அப்ன்னு சொல்லிட்டு சினிமா படங்கள்லயும் வந்துட்டு மோட்டிவேஷன் புக்குகள்லயும் வந்து கேட்க அழகா இருக்கும். ரியல் டைம்ல இட்ஸ் இட்ஸ் ஓகே டு கிவ் அப். இட்ஸ் இட்ஸ் நாட் அ பிக் திங் டு டூ. இட்ஸ் கிவ் அப். இந்த மாரி தாட்லாம் என்ன ப்ரொவோக் பண்ணது அல்கெமிஸ்ட் புக்கு தான். ஸோ அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. கிவ் அப் பண்ணலாம் ஒண்ணும் தப்பு கிடையாது. ஏன்னா இட்ஸ் 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 நாட் ஃபார் யூ. இட்ஸ் நாட் மென்ட் ஃபார் யூ அப்படிங்கிறத கான்செப்ட்டா நெனச்சுக்கணும். சரிங்களா? இது எனக்கு இல்ல அப்படிங்கிறது வந்து விரக்தியில நான் சொல்ல விரும்பல. அது எனக்கு ஒர்த் இல்லன்னு அந்த மாரி ஒரு தாட் வந்து நமக்கு உருவாயிடும் ஆட்டோமேட்டிக்கா. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள வந்து ப்ரொவோக் பண்ணது தான் ஆல்கெமிஸ்ட். என்னுடைய லைஃப்ல வந்துட்டு ஒரு அ இதையே திருப்பி போட்ட ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லலாம் நீங்க. என்னைய திருப்பி போட்ட ஒரு புத்தகம் தான். மல்லாக்கா படுத்திருந்த என்ன குப்புற போட்ட புத்தகம் அப்படிங்கிற மாரி நீங்க எடுத்துக்கலாம். சச் அ பியூட்டிஃபுல் புக் டு ரீட். தயவு செஞ்சு இந்த பாட்காஸ்ட் கேட்குற எல்லாரும் இந்த புக்க படிங்க. சும்மா இந்த பாட்காஸ்ட்ட கேட்டுட்டு உட்காந்து ஊங்காதீங்க. ஆல்கெமிஸ்ட் புக்கு தெரியாம நெறைய பேர் இருக்க மாட்டீங்க. முக்காவாசி பேருக்கு புக் ரீடிங் கம்யூனிட்டிக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த புக்கு. ஏன்னா, அவ்வளோ ஒரு முக்கியமான புத்தகம். படிச்சும் இருப்பாங்க. ஆனா, இத வந்துட்டு அவங்க எப்படி எடுத்துக்கிட்டாங்கங்கிறது வந்துட்டு நமக்கு தெரியாது. பட் இத நான் இப்படி தான் எடுத்துக்கிட்டேன். ஸோ அடுத்த பாட்காஸ்ட்ல வந்துட்டு இன்னும் டீட்டெயில்டா வந்துட்டு வேற ஏதாவது புக்ஸ பத்தி லிஸ்ட் அவுட் பண்றேன். நெறைய புக்ஸ் இருக்கு. இது வந்து இந்த பர்ட்டிகுலர் டாபிக்ல லைஃப் பிலாசபிக்கான புத்தகங்கள்.
சயின்ஸ் சம்மந்தப்பட்ட சில புத்தகங்களும் எனக்கு வந்து திருப்பி போட்ட புத்தகங்கள் இருக்குது. ஸோ அதை பற்றி நான் வந்து பேசுகிறேன். ஸோ அன்டில் தென் இட்ஸ் விஜே சைனிங் ஆஃப். திஸ் இஸ் வாக்மக்.